பெயர் தருஷி. இலங்கையிலிருந்து பேசுகிறேன். 12வது வகுப்பு படிக்கிறேன். நான் 2024 February 20 ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலில் தவற விடாதீர்கள் அப்படின்னு போட்டிருந்த அந்த முழு அர்ப்பண வீடியோ பார்த்து முழு அர்ப்பணம் செஞ்சேன். உண்மையாகவே அதுக்கு பிறகு தான் அம்மா மாதா மேலே எனக்கு ஒரு அன்பு வர ஆரம்பித்தது. நான் ஒழுங்காக ஜெபமாலை சொல்ல ஆரம்பித்தேன். ஆரம்பத்துலேயே 4 ஜெபமாலை ஜெபிக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 4 ஜெபமாலை சொல்ல ஆரம்பித்தேன். நான் ஸ்கூலுக்கெலாம் போகும்போது சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு போனேன்னா அதுக்கு பிறகு ஜெபமாலை ஜெபிச்சுக்கிட்டே போகிற பழக்கமும், எங்கே போனாலும் ஜெபமாலை கையில் எடுத்துகிட்டு போகிற பழக்கமும், பஸ்லலாம் ட்ராவல் பண்ணி போகும்போது ஜெபமாலை சொல்லிக்கிட்டே போகிற பழக்கமும் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சது. நான் முழு அர்ப்பணம் செய்தனால தான் எனக்கு இந்த விவிலிய வாசிப்பு திட்டத்தில் இணைந்து பயணிக்கிறது எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதா உண்மையாக உணர்கிறேன். எனக்கு பைபிளில் குறிப்பிட்ட ஒரு வசனம் தான் பிடிக்கும் அப்படின்னா எதுவும் இல்லை. பொதுவாக நிறைய வார்த்தைகள் என்னோடய லைஃப்பில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்த உதவியாக இருந்திருக்கு. இந்த விவிலிய வாசிப்பு திட்டத்தில் இறை வார்த்தையோடு சேர்ந்த விளக்க உரையும் கேட்கும்போது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்கிற நிறைய தொடர்புகளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நான் செஞ்ச பாவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பித்து தயக்கப்படாமல் ஆன்ம பரிசோதனை செய்து கன்ஃபெஷன் போக ஆரம்பித்தேன். ஆண்டவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு, என்னை குறித்து நான் என்னோடய திருவுள்ளத்தை நிறைவேற்றுறதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் எப்படி நடந்து கொள்ளணும்னு தெரிஞ்சு என்னுடைய வாழ்க்கையில் சின்ன சின்னதாக மாற்றங்களை ஏற்படுத்தி அதுக்கு ஆண்டவருக்கு உகந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருந்துச்சு. அதே போல் இந்த உலக வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் இடையிலான வேறுபாடுகளை என்னால் புரிஞ்சிக்க முடிந்தது. நம்ம அம்மா மாதா மூலமாக கடவுளோடு இணைய ஆரம்பிக்கும்போது சாத்தானால் தொடுக்கப்படுற அந்த போர், நம்ம கடவுளோடு சேரக்கூடாதுங்கிற தீய எண்ணத்தில் சாத்தானால் தொடுக்கப்படுற அந்த போரை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க முடிஞ்சுது. கடவுள் நம்மளை எவ்வளோ அன்பு செய்கிறார் அப்படின்னும், அவர் கையில் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது நமக்கு நடக்கிற எல்லாமே ஒரு காரணமாக தான் நடக்குதுன்னு சொல்லி வீணாக புலம்பாமல் அமைதியாக ஏற்றுக்கொள்கிறதுக்கான அந்த மனநிலையும் ஆற்றலும் எனக்கு கிடைச்சிது. இந்த விவிலிய வாசிப்பு திட்டத்தில் இறைவார்த்தையோடு சேர்ந்து விளக்கு உரைகளையும் கேட்க எனக்கு ஆண்டவர் மேலேயும் அம்மா மாதா மேலேயும் பைபிள் மேலேயுமே கூட எனக்கு பைபிளையுமே கூட நான் ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தேன். டெய்லி ஒரு பைபிள் வசனம் பாடமாக்கவும் ஆரம்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு சீராக்கின் ஞானத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதோட என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையுமே என்னால் மறக்க முடியாது. அவ்வளோ ஆண்டவர் இல்லைன்னா எனக்கு அது நடந்திருக்காது அப்படின்ற அந்த மாதிரி நன்மைகளை என்னுடைய வேறே ஒரு நோட் புக் எடுத்து அதில் ஒவ்வொன்றையும் எழுதி நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதுக்காக அந்த ஒரு முறையையும் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இனியும் தொடர்ந்து 4 ஜெபமாலை ஜெபிக்கவும் இனி வர ஒவ்வொரு வருஷமும் இந்த விவிலிய வாசிப்பு திட்டத்தில் தொடர்ந்து இணைந்து பயணிக்கவும் நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். அதோடு என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஜெபமாலை பற்றியும் அவங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்குறேன். நன்றி. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.